என்ன தவம் செய்தேனோ அம்மா, அம்மா என்ன தவம் செய்தேனோ உன்னை காண, எத்தனை தவம் இருந்து உத்தமி உன்னை நினைந்து, எத்தனை தவம் இருந்து உத்தமி உன்னை நினைந்து, அத்தனை ஆலயமும் நான் உன்னை தேடி பாடிட என்ன தவம் செய்தேனோ அம்மா. நடக்கிறது, கடலில் கலக்கிறது, உப்பு பிறக்கிறது, நீரில் கரைகிறது, கன்று அழைக்கிறது, மடிகள் சுரக்கிறது, பசுக்கள் கறக்கிறது, தாய்மை சிறக்கிறது. நதிகள் நடக்கிறது, கடலில் கலக்கிறது, உப்பு பிறக்கிறது, நீரில் கரைகிறது, கன்று அழைக்கிறது, மடிகள் சுரக்கிறது, பசுக்கள் கறக்கிறது, தாய்மை சிறக்கிறது. என்னையும் படைத்து சிவந்த கரத்துடன் இயற்கையின் படைப்பினில் அதிசயம் புரிபவளே, என்ன தவம் செய்தேனோ அம்மா. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நாங்கள் வாழும் இந்த நரகத்தில் இருந்து மீளுவதற்கு ஒரே வழி குருவை வணங்கி அவருடைய வெளிச்சத்தில் வழிபாதையில் செல்வது மட்டுமே என நம்பி அனைத்து பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அம்மா ஆசி கொடுக்கட்டும். அன்னை ஆதிபராசக்தியின் குழந்தைகள் நாங்கள். அவள் தாய்மடியில் அவளை தாளாட்டவும் சீராட்டவும் அழகு மொட்டுக்கள். அவர்களை வரவேற்போமா? அம்மா எங்கிருக்கிறாய்? அணுவாக ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருப்பதாக நினைத்து அம்மா பங்கார் அம்மா போலவே செவ்வாடை வேட்டி கட்டி பட்டை இட்டு வந்துள்ள அந்த ஆண் சிறுவர்களுக்கு கைத்தட்டலும். நாங்கள் ஆதிபராசக்தியின் அவதாரம் என்று அழகாக பட்டுப்பாவாடை ஜிமிக்கி என வந்துள்ள குழந்தை தெய்வத்துகளுக்கும் கைத்தட்டலும் வரவேற்போம். உங்கள் எல்லோருக்கும் குழந்தை தின வாழ்த்துக்கள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பெரும் பங்கு முக்கியத்துவம் கொடுக்க போவது இந்த குழந்தைகளுடைய பாடல்களுக்கும். டாக்டர் அருள் சுரபி மருவத்தூர் என்றாலே மருத்துவம் என்று அம்மா பலமுறை சொல்லியிருக்கிறாள். நான் வேப்பிலக்காரி, உங்களை வினை தீர்க்க வந்தவள் என்று. அந்த வினைகளையும் நோய்களையும் அம்மாவுடைய வழியில் நாம் எப்படி காப்போம், நோய்களை தள்ளி வைப்போம், வாழுகின்ற வாழ்க்கையை நன்றாக ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் என்று சொல்ல வந்துள்ள டாக்டர் அருள் சுரபி அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த பிஞ்சுகளை இசை மூலம், இவர்கள் செல்போன் மட்டுமல்ல, வீடியோ கேம் மட்டுமில்லை, அவர்கள் இசையும் தெரியும், இறைவனுடைய ரசனையும் தெரியும் என பயிற்சி கொடுப்பது கடினம். ஆனாலும் அவர்கள் சிறப்பாக ஒரு முறை கைத்தட்டும். இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும் இவங்களை ஒரு நிமிஷம் உட்கார வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. பாடலாமா? அன்பின் உருவம் யாரம்மா, எங்கள் அம்மா பங்காரம்மா. தெய்வம் யாரம்மா, எங்கள் அம்மா பங்காரம்மா. ஆதி பராசக்தி யாரம்மா, எங்கள் அம்மா பங்காரம்மா. ஆன்மீக தந்தவர் யாரம்மா, எங்கள் அம்மா பங்காரம்மா. இல்லற ஞானி யாரம்மா, எங்கள்
எவ்வளோ அழகு! நிஜமாவே அம்மா ஏங்கி கொண்டு இருப்பதெல்லாம் குழந்தைகள் மூலம், அவர்கள் மூலம் ஆன்மீகம் வளரணும்னு. கண்டிப்பாக இந்த குழந்தைங்க இந்த கலியுகத்தில் ஆன்மீகத்தை வளைப்பாங்க. இவங்க செல்ஃபோன் மட்டுமே நோண்டுறவங்க கிடையாது, அப்பா அம்மாவை மதிக்கக்கூடியவங்க. அந்த ஆசிரியர் பாடல்கள் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் மதிக்கக்கூடியவங்க. எத்தனை ஒழுக்கம், எத்தனை அழகு குழந்தைகள்! அம்மாவுடைய அருள் கிடைக்கட்டும். அருமையான பாடல் யார் எழுதி கொடுத்தா? இந்த பாடல் வரிகள் பாடினீங்கள்ல, கலியுக தெய்வம் யார் அம்மா, அதெல்லாம் அந்த பாட்டில் யார் எழுதி கொடுத்தா? பங்காரம்மாவே எழுதிக்கிட்டாங்களா? அதான் குழந்தையும் தெய்வம் ஒன்று. நல்லா பாடினீங்க. அழகு அழகு அழகு. இவர்கள் எல்லாம் ஆரோக்கியத்துடன் உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் நன்றாக வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அருள்வாக்கு ஆன்மீகம் அறிவோம். பாவக்காய், பங்காரம்மா. யார் படிக்க போறா? எல்லாம் தானே, கொடுப்பவன் நானான், படிப்பது நானான், இடிப்பும் நானே, கசப்பும் நானே, நல்லது நானே, கெட்டது நானே. ஆன்ம படிப்பக்குவம் ஏற்பட்டால் தான் எனக்கு புரியும். என்னிடம் நம்பிக்கை வைத்தவர் போவில்லை. நன்றி கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தை படிக்கும்போது நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு நிலைப்படுத்துங்க. கண்ணை மூடுங்கன்னா இமை வச்சுருக்கவங்களாம் மூடிக்கணும். இமை இல்லாதவங்க முறைச்சி பார்ப்பாங்க. என்ன கொடுப்பதும் நான் தான். அம்மா எல்லாம் என்னென்ன கொடுத்தா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். பறிப்பதும் நான் தான். எதெல்லாம் என்னிடம் இருந்து கோபம், மானவம், கண்மம், மாயை, அகங்காரம் எல்லாத்தையும் என்னிடம் இருந்து பறித்து விட்டால் இனிப்பும் நானே. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து இனிப்பான நிகழ்ச்சிகளுக்கு அவளுடைய அருளும். கசப்பும் நானே. கசப்பான துயரத்தை விட்டு அதில் மூழ்காமல் மேன்று வருவேன். பாவக்காய் கசப்பு, வேப்பிலை கசப்பு, ஆனால் அது மருந்து. அதுபோல் அம்மா எனக்கு கொடுக்கும் எல்லா கசப்பான அனுபவத்தையும் அவள் என்னை பக்குவப்படுத்துவதற்கும் என்னை ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதாக நினைத்து கொள்வேன். நல்லதும் நானே. நான் என்ன நல்லது செய்தாலும் அது அம்மாவின் உணர்வு மூலம் செய்கிறேன். மற்றவர் நல்லதை கருதி செய்கிறேன். அப்பொழுது அம்மா என்னுடைய ஆன்மாவில் சக்தியாக அமர்ந்திருக்கிறாள். கெட்டதும் நானே. நான் செய்யும் காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை தெரிந்து அதை மன்னித்து மறுவாழ்வு கேட்பேன். ஏனென்றால் என் ஆன்மா அம்மாவை சரணடைய வேண்டும். அதனால் செய்யும் நான் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமல் நான் செய்யும் அனைத்து கெட்ட காரியங்களையும் நான் உணர்வேன். அதை மறுவாழ்வுக்காக மாற்றி அமைப்பேன். ஆன்ம பரிபக்குவம் ஏற்பட்டதால் தான் இன்று வரை நான் அம்மாவை தொடர்ந்து செய்கிறேன். அம்மாவை வணங்குகிறேன். அம்மா செல்லும் செயல்களையும் தொண்டுகளையும் தர்மத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு நாள் ஆன்ம பரிபக்குவம் வரும். அம்மாவை பூரணமாக நான் உணர்வேன். என்னிடம் நம்பிக்கை வைத்தவர்கள் வீண் போவதில்லை. அம்மா சொல்கிறார்கள், என்னை நம்பியவர்கள் வீண் போவதில்லை. ஏனென்றால் வீணான காரியங்களாக உணவு வீணாக்குவது, தண்ணீர் வீணாக்குவது, மற்றவர்கள் உணர்வை கஷ்டப்படுத்துவது, இந்த மாதிரி ஒரு வீண் காரியங்களை நான் செய்வதே இல்லை. ஏனால் நான் அம்மாவிடம் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஓம் சக்தி. நன்றி. நீரை தெளித்தவுடன் தீயும் அணைகிறது. தீயில் பிறக்கிறது, தீயில் மறைகிறது. காற்றில் பிறக்கிறது, காற்றில் கரைகிறது. தீயும் எரிகிறது, நீரும் கொதிக்கிறது. நீரை தெளித்தவுடன் தீயும் அணைகிறது. தீயில் பிறக்கிறது, தீயில் மறைகிறது. காற்றில் பிறக்கிறது, காற்றில் கரைகிறது. என்னையும் படைத்து சிவன்
சிவந்த கரத்துடன் இயற்கையின் படைப்பினில் அதிசயம் புரிபவளே, என்ன தவம் செய்தேனோ அம்மா, என்ன தவம் செய்தேனோ உன்னை காண, எத்தனை தவம் இருந்து உத்தமி உன்னை நினைந்து, எத்தனை தவம் இருந்து உத்தமி உன்னை நினைந்து, அத்தனை ஆலயமும் நான் உன்னை தேடி பாடிட, என்ன தவம் செய்தேனோ அம்மா. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.